நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் டிஸ்க்ளைமர பார்த்துக்கங்க. இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு 7 ஸ்டாக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு 52 வாரம் லோல தான் ட்ரேட் ஆயிட்டுருக்கு. அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, Q3ல நல்ல ஒரு ரிசல்ட் குடுத்த ஸ்டாக்கு தான். நல்ல ஒரு அருமையான ஒரு ரிசல்ட் குடுத்துருக்காங்க அந்த ஸ்டாக்கு. அந்த ஸ்டாக்கோடைய டீட்டெயில பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த 7 ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு லோ ரேட்ல தான் இருக்கு. நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. அதில ஃபண்டமெண்டல், டெக்னிக்கல் நம்ம பார்க்கலாம். அதில நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, KP எனர்ஜி. கேபி எனர்ஜி பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மால் கேப்னு சொல்லலாம். ஒரு 2000 கோடி மார்க்கெட் கேபிட்டலு. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அண்டர் வேல்யூல தான் இருக்கு. ROC, ROE 2மே சூப்பரா இருக்கு. ஃபேஸ் வேல்யூ 10, ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ளிட் பண்ண சான்ஸ் அதிகமா இருக்கு. கடன் வந்து பார்த்தீங்கன்னா, 1க்கு கீழ தான் இருக்கு. பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, 1க்கு கீழ தான் இருக்கு. ப்ரமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, 45க்கு இருக்கு. பிளட்ஜிங் கிடையாது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன பிசினஸ் பண்றாங்கன்னு இவங்க பார்த்தீங்கன்னா, மேஜர் ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க விண்ட் ஃபார்ம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, லேண்ட் இது அக்விசிஷன் பண்றது. அதுக்கப்புறம் விண்டு ப்ராஜெக்ட் இந்த மாதிரி நிறைய இது வந்து பார்த்தீங்கன்னா பவர் சம்மந்தமான ப்ராஜெக்ட் வந்து இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய ரிசல்ட் பாருங்கள். டிசம்பர் மாதம் லாஸ்ட் செப்டம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா 300 கோடி, அதுக்கப்புறம் இந்த டிசம்பரில் 345 கோடி, ஒரு 44 கோடி வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அதிகமாக இருக்குது. இயர் ஆன் இயர் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 150 கோடிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அதிகமாக இருக்குது. நெட் ப்ராஃபிட் பாருங்கள். நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 41 கோடி, லாஸ்ட் குவார்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 36 கோடி, அதுக்கு முன்னாடி லாஸ்ட் இயர் செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா 26 கோடி. நெட் ப்ராஃபிட்டும் நல்லாவே கொடுத்துருக்காங்க, சூப்பராக கொடுத்துருக்காங்க. இபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. இயர் ஆன் இயர்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய இபிஎஸ் நல்லா க்ரோ ஆகிட்டே இருக்குது. கம்பெனி காம்பவுண்ட் சேல்ஸ் க்ரோத் பாருங்கள். 3 இயர்ஸில் 55 வச்சுருக்காங்க. ப்ராஃபிட் க்ரோத்தும் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸில் 88 இருக்குது. ஸ்டாக் ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டியோடைய பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸில் 42 இருக்குது. நல்லாவே அருமையான ஒரு ரெக்கார்டு இருக்குது இந்த ஸ்டாக்குக்கு. ரிசர்வ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 344 கோடி வச்சுருக்காங்க. கடன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 கோடி இருக்குது. இந்த குவார்ட்டரில் தான் கொஞ்சம் கடன் அதிகரிச்சிருக்காங்க. நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸில் தான் இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சேஞ்சஸ் கிடையாதுங்க, அப்படியே தான் இருக்குது. டிஐடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சோண்டு கூட்டியிருக்காங்க. எஃப்ஐடி கொஞ்சம் இருக்குங்க. பப்ளிக்கிட்ட தான் அதிகமாக இருக்குது. இதோட டெக்னிக்கல் நம்ம பார்த்துடலாம். கேபி எனர்ஜியோட டெக்னிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான 2025 மார்ச்சுடைய சப்போர்ட்டில் தான் இந்த ஸ்டாக் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நல்ல ஒரு கம்மியான ரேட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இருக்குது. ஏன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் அப்பர் செக்ட் அடிச்சது. இது வீக்லி சார்ட்டு. அடுத்தது நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ரிப்போர்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஸ்டாக் இது. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த்ராஜ் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டாக் ரிசல்ட் வந்திருக்கு. ஆனால் லாஸ்ட்டு ட்ரேடிங் செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 7% மேலே நல்ல ஒரு டவுனு. ஒரு மிட் கேப்னு சொல்லலாம் அந்த ஸ்டாக்கு. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட தான் இருக்குது வேல்யூஷனு. ROC, ROE டீசெண்டாக இருக்குது. ஃபேஸ் வேல்யூ 2 இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் நல்லா இருக்குங்க. கடன் கிடையாது. பெக் ரேஷியோவும் கம்மியாக தான் இருக்குது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டு, ஐடி பார்க்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா சென்டரு, இந்த மாதிரிக்கே உள்ள பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசிடென்ஷியல் பில்டிங்கு, அதுக்கப்புறம் டேட்டா சென்டர் பில்டிங்கு எல்லாத்துலேயும் இந்த ஆனந்த்ராஜ் வந்து கம்பெனி இருக்காங்க. நல்ல ஒரு அருமையான ஒரு கம்பெனி சொல்லலாம். ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 52 வாரம் லோவில் தான் இருக்குது. இவங்க வந்து டிசம்பர் ரிசல்ட் சொல்லியிருக்காங்க. சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 கோடிக்கு மேலே கூடியிருக்குங்க. ஓபிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 1% கம்மியாக இருக்குது. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 144 கோடி. லாஸ்ட் குவார்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 138 கோடி. லாஸ்ட் இயர் டிசம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 110 கோடி. நல்லாவே கூட்டியிருக்காங்க. இயர் ஆன் இயர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 100 கோடியிலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ 521 கோடி வந்து பார்த்தீங்கன்னா கூட்டியிருக்காங்க. இபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக க்ரோ ஆகிட்டே இருக்குங்க. காம்பவுண்ட் சேல்ஸ் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸில் 65% நல்லா சூப்பராக இருக்குது. காம்பவுண்ட் ப்ராஃபிட் க்ரோத்தும் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸில் 98 நல்லாவே இருக்குது. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸில் 9 இருக்குது. கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வில் பாருங்கள் நல்லா பெரிய அமௌண்ட் வச்சுருக்காங்க. 4300 கோடி மேலே வச்சுருக்காங்க. கடன் வந்து பார்த்தீங்கன்னா 500 கோடி தான் கடன் இருக்குது. நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸில் இருக்குது. டெப்டார் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குவார்ட்டரோட பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. ஒரு 2% மேலே. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா கூட்டியிருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு கம்மி பண்ணியிருக்காங்க. பப்ளிக் அந்த ஸ்டாக் வந்து கூடியிருக்கு. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் வாங்கின பங்குகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் நம்ம போட்டிருக்கோம். ஏன்னா இதில் வந்து ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதோடைய ரிஃப்ளெக்ஷன் இதில் வரல. சிலப்போ அடுத்தது மார்ச்லேருந்து வர நம்ம பார்க்கலாம். இதோட டெக்னிக்கல் நம்ம பார்த்தோம்னா ஆனந்த்ராஜ் வந்து பார்த்தீங்கன்னா முதல் சப்போர்ட்டு 2025 ஜூனுடைய சப்போர்ட்டில் இந்த ஸ்டாக் இருக்குது. இதை பிரேக் அவுட் பண்ணால் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரதுக்கு சான்ஸ் இருக்குது. 2025 மேவுடைய அதையும் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெட் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, பெரிய ரெட் கேண்டில். இது ஏதோ பட்ஜெட்டோ ஏதோ ஒரு பிரச்சனையில் தான் அந்த இது ஆனிச்சு. எல்லா ஸ்டாக்லையும் இருக்குது. அங்கே வரதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்களும் ஓன் அனலைஸ் பண்ணி பாருங்கள். அடுத்தது ஒரு மிட் கேப் ஐடி கம்பெனி. நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சென்சார் டெக்னாலஜி. இதோட ரிசல்ட்டும் வந்திருக்கு. நல்ல அருமையான ரிசல்ட்டு.
16,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல். ஸ்டாக் பி அண்டர் வேல்யூ தான் இருக்குது. ஆர்ஓசி, ஆர்ஓஇ ரெண்டுமே டீசெண்டாக இருக்குது. ஃபேஸ் வேல்யூ 2 இருக்குது. கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 2% மேலே டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் நல்லா இருக்குது. பிளச்சிங் கிடையாது. கடன் சுத்தமாக கிடையாது. பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேல்யூஷன் கூட தான் தெரியுது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனியில் இருக்காங்க. அப்ளிகேஷன் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட் சர்வீஸில் இருக்காங்க. ஃபோக்கஸ் இண்டஸ்ட்ரி வெர்டிக்கல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யூகே, யூஎஸ்ஏ, யூரோப்பு, இந்தியா, ஆப்பிரிக்கா எல்லா கண்ட்ரிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சென்சார் டெக்னாலஜி ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா லாங் சைடு வேல தான் போயிட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கு. இவங்க ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் கூடியிருக்குங்க. ஒரு 10 கோடி கூடியிருக்கு. ஆனால் ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. 250 கோடி. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா 2% கூடியிருக்கு. 17 நல்ல ஒரு அருமையான விஷயம். நெட் ப்ராஃபிட் பாருங்கள் 200 கோடி. கண்டினியூ வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் 2 குவார்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்குது. ஆனால் இந்த குவார்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 200 கோடி நல்லாவே கூடியிருக்காங்க. இயர் ஆன் இயர் பார்க்கும்போது நல்லாவே கூடியிருக்குங்க. இபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ கூடிக்கிட்டே தான் இருக்குது. காம்பவுண்ட் சேல்ஸ் growth வந்து பார்த்தீங்கன்னா 8% வச்சுருக்காங்க 3 இயர்ஸில். காம்பவுண்ட் ப்ராஃபிட் growth 3 இயர்ஸில் 15 இருக்குது. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டின்னு 16% நல்லாவே இருக்குது. கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வில் 4,000 கோடிக்கு மேலே வச்சுருக்காங்க. பாரோவிங் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தாங்க இருக்குது. நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா மைனஸில் இருக்குது. டெப்டார் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சேஞ்சஸுமே கிடையாது. கேஷ் கன்வர்சேஷனில் எந்த சேஞ்சஸ் கிடையாது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோன்னு ஒரு ரொம்ப மைனூட்டாக குறைச்சிருக்காங்க அவ்வளோதான். எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா 2% மேலே குறைச்சிருக்காங்க. 1.5% மேலே. டிஐ வந்து கூட்டியிருக்காங்க. பப்ளிக்டையும் கொஞ்சம் கூடியிருக்குங்க இந்த ஸ்டாக்கு ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கில். சென்சார் டெக்னாலஜி வந்து நம்ம பார்க்கலாம். அப்போ ஐடி மிட் கேப்பு, ஸ்மால் பெரிய லார்ஜ் கேப் வர அளவுக்கு மிட் கேப் ஏறவே இல்லை. இது நியூஜென் எல்லாமே. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 2025 ஏப்ரலுடைய சப்போர்ட் கீழே தான் வந்துக்கிட்டு இருக்குது இந்த ஸ்டாக்கு. பக்கத்தில் தான் இருக்குது. ரொம்ப டிஃப்ரெண்ட் கிடையாது. ஆமாம், நல்ல ரன்னிங் கொடுத்த ஸ்டாக் தான். 2020 நல்ல ரன்னிங் கொடுத்த ஸ்டாக்னா. ஆனால் பெருசாக எந்த அளவுக்கு இறங்கவும் இல்லை. சுமாரான ஒரு இறக்கம் தான் சொல்லலாம். பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீ ஃபர்தராக இறங்குதான்னு தெரியல, பார்க்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா வாரி எனர்ஜி. நிறைய நண்பர்கள் கேட்ட ஸ்டாக் இந்த ஸ்டாக்கு. ஒரு 74,000 கோடி லார்ஜ் கேப் ஸ்டாக்னு சொல்லலாம் அந்த ஸ்டாக்கு. ஸ்டாக் பி அண்டர் வேல்யூங்க. ஆர்ஓசி, ஆர்ஓஇ ரெண்டுமே சூப்பராக இருக்குது. ஃபேஸ் வேல்யூ 10. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சோலார் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி வச்சுருக்காங்க. இவங்க சோலார் மாடல் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இந்தியா வித் இன்டர்நேஷனல் இருக்குது. அமெரிக்காவிலும் இவங்களுக்கு இருக்குங்க. இண்டஸ்ட்ரி பி வந்து பார்த்தீங்கன்னா 23. அதோட அண்டர் வேல்யூ தான் இந்த ஸ்டாக் இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் நல்லாவே இருக்குது. பிளச்சிங் கிடையாது. டெப்ட் ஆஃப் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குங்க. கடன் நெட்டில் சுத்தமாக கிடையாது, கம்மியாக தான் இருக்குது. பெக்ரேஷி வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. பயாசிஸ் ஸ்கோர் 6 இருக்குங்க உங்களுக்கு. ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டாக இருக்குது இந்த ஸ்டாக்கு. ரிசல்ட் அருமையான ரிசல்ட் கொடுத்தாங்க. ரிசல்ட் கொடுத்த மறுநாள் நல்ல ஒரு அப்மூவ் இருந்துச்சு. லாஸ்ட் ட்ரேடிங் எஸ்எல் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி தான். சேல்ஸ் பாருங்கள் 6,000 கோடி டு 7,500 கோடி செம்மையாக கொடுத்துருக்காங்க. 1,500 கோடி சூப்பராக இருக்குது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் நல்லா இருக்குது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் நல்லா கூடி இருக்குங்க. அதர் இன்கமில் மைனஸ் போனாலும் கூட பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 1,107 கோடி செம்ம சூப்பரான ரிசல்ட் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டாக்கு. காம்பவுண்ட் சேல்ஸ் growth நல்லா இருக்குது. காம்பவுண்ட் ப்ராஃபிட் growth நல்லா இருக்குது. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி ரெண்டுமே சூப்பராக இருக்குங்க. எல்லாமே அருமையாக இருக்குது. கடன் வந்து ரிசர்வில் வந்து பார்த்தீங்கன்னா 16,000 கோடி வச்சுருக்காங்க. கடன் வந்து பார்த்தீங்கன்னா 3,000 கோடிகிட்ட இருக்குது. டெப்டார்டேஷன் கம்மியாக இருக்குது. கேஷ் கன்வர்சேஷன் கம்மியாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சேஞ்சஸுமே கிடையாதுங்க லாஸ்ட் 2 குவார்ட்டராக. எஃப்ஐ வந்து கூட்டியிருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டியிருக்காங்க இந்த ஸ்டாக்கில். நிறைய நண்பர்கள் நம்ம டெலிகிராம் குரூப்பில் கேட்ட ஸ்டாக்கு தான் இந்த ஸ்டாக்கு. நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 2025 ஏப்ரலுடைய சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணி கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இங்கே பார்த்தா தெரியும். அடுத்த சப்போர்ட்டு பார்த்தீங்கன்னா 2025 மார்ச்சோட சப்போர்ட் இந்த ஸ்டாக்குக்கு. ஏன்னா வந்து ஸ்டாக் இந்த புது ஸ்டாக்கு அந்தளவுக்கு பெரிய சார்ட்டெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ரீசெண்டாக உள்ள ஸ்டாக்ஸ் தான். ஒரு 1 இயருக்குள்ள சார்ட்டு தான் இந்த ஸ்டாக்குக்கு இருக்குது. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி. ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜ் கேப்பு. நல்ல ஒரு 52 வாரம் லோவில் தான் இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 83,000 கோடிக்கு மேலே உள்ளது. ஸ்டாக் பி கொஞ்சம் வேரியேஷன் கூட தான். ஆர்ஓசி, ஆர்ஓஇ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 10 கீழே இருக்குங்க. ஒரு சுமாரான சொல்லலாம். ப்ரொமோட்டர் ஹோல்டிங் நல்லா இருக்குது. கொஞ்சம் பிளச்சிங் வச்சுருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்குது. கொஞ்சம் டிவைன் கொடுக்குறாங்க. கடன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குங்க இந்த ஸ்டாக்குக்கு. பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 20 இருக்குது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ராஜெக்ட் இது பண்ணுறாங்கன்னா தெர்மல் பவர் ப்ராஜெக்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரினியூபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட், அதுக்கப்புறம் அதர் அசெட்லேருந்து பார்த்தீங்கன்னா இவங்க வருமானம் வந்துட்டுருக்கு. இவங்களோட ரிசல்ட் வந்து பார்க்கலாம். ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இந்த வருஷம் செப்டம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா கொடுத்துருக்காங்க. ஆனால் குவார்ட்டர் பார்க்கும்போது ரொம்பவே கம்மியாக இருக்குங்க. பார்த்தா தெரியும். 5,000 கோடி டு 4,000 கோடி தான் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. 1,000 கோடிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் கம்மியாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுவும் அடியாக இருக்குங்க. ஒரு 1,000 கோடி ஐடியா இருக்குது. நெட் ப்ராஃபிட் பாருங்கள் 529 கோடி. லாஸ்ட் குவார்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 829 கோடி. ஆனால் லாஸ்ட் இயர் செப்டம்பரில் பார்க்கும்போது 150 கோடி 157 கோடியிலேருந்து பார்த்தீங்கன்னா 509 கோடி.
இயர் ஆன் இயர் நல்லா இருக்குங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா குவார்டர் அண்ட் குவார்டர் வந்து சரியில்லை. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. 3 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 13% காம்பவுண்ட் சேல்ஸ் க்ரோத்து, காம்பவுண்ட் ப்ராஃபிட் க்ரோத்து வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸில் 2 தாங்க இருக்குது. சேல்ஸ் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது உங்களுக்கு. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுமாராக தான் இருக்குது. 10 கீழே தான் இருக்குது. கடன் வந்து பாருங்கள், கடன் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எதுவும் புது ப்ராஜெக்ட் எக்ஸ்பென்ஷனானு தெரியல, அதை பார்ப்போம். அதுக்கப்புறம் நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸில் தான் இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஹையை ஹோல்டு பண்ணுறாங்க. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக விற்றுருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே கூட்டியிருக்காங்க. பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜியோடைய நம்ம சார்ட்டை பார்த்துடலாம். இயர் ஆன் இயர் அருமையான ரிசல்ட்டுங்க. குவார்டர் அண்ட் குவார்டர் ரிசல்ட் சரியில்லை. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் சைடு வேல தான் அங்கே இருக்குது. இந்த பார்த்தா தெரியுங்க, 2025 லாங் சைடு வேல தான் இந்த ஸ்டாக்கு. இதை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் கீழே வரதுக்கு சான்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது பிரேக் அவுட் பண்ணுமான்னு தெரியல. நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் எனர்ஜி. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுத்த ஸ்டாக்கு தான். மார்க்கெட் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 30,000 கோடி. மிட் கேப்னு சொல்லலாம். ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா 23. ஆர்ஓசி ஆர்ஓஇ ரெண்டுமே சூப்பராக இருக்குங்க. பேஸ் வேல்யூ 1, கொஞ்சம் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் நல்லாவே வச்சுருக்காங்க. கடன் கிடையாது. பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் வேல்யூவில் தான் இருக்குது. பைசஸ் ஸ்கோர் 8 இருக்குங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இபிசி அண்ட் ஓஎம் சொல்யூஷனில் இருக்காங்க. இவங்களுடைய சோலார் செல்லு, சோலார் மாடுலஸு, மோனோஃபோசியல் அண்டு பியோபேசியல் மாடுலஸ் எல்லாமே பண்ணுறாங்க. இந்த இவங்களுடைய ரிசல்ட்டை பார்த்துடலாம். ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் நல்லாவே கூட்டியிருக்காங்க. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் சூப்பராக இருக்குங்க. நெட் ப்ராஃபிட் பாருங்கள், 392 கோடி கண்டினியூ வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இயர் ஆன் இயர் 45 கோடிலேருந்து பார்த்தீங்கன்னா 1330 கோடி. இபிஎஸ் நல்லா குரோவாக இருக்குது. காம்பவுண்ட் சேல்ஸ் க்ரோத்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 106. காம்பவுண்ட் ப்ராஃபிட் க்ரோத்து பாருங்கள் 297. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி சூப்பராக இருக்குது. கடன் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. ரிசர்வில் 3500 கோடிக்கு மேலே ரிசர்வ் வச்சுருக்காங்க. நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸில் தான் இருக்குங்க. ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வச்சுருக்காங்க, அதிகமாக வச்சுருக்காங்க. 50க்கு மேலே இருந்தாவே சூப்பர்னு சொல்லலாம். இவங்க 63, 64% வச்சுருக்காங்க. எஃப்ஐட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டியிருக்காங்க. டிஐட்டை மட்டும் கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூடி இருக்குது இந்த ஸ்டாக்கு. ப்ரீமியர் எனர்ஜி இதோடைய சார்ட்டை நம்ம பார்த்துடலாம். பாருங்கள், முக்கியமான ஒரு சப்போர்ட்டு ஐபிஎல் லிஸ்டான அதுக்கு கீழே தான் இந்த ஸ்டாக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் கவனமாக இருங்க. ரிவர்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்துட்டு க்ரீன் கேண்டலுக்கு ஃபார்ம் ஆதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம கடைசியாக பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கேபி எனர்ஜி நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேபிஐ எனர்ஜின்னு ஒரு கம்பெனி இருக்குது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய செக்டார் கேபிஐ குரூப் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் கேப்பு. ஸ்டாக் பி அண்டர் வேல்யூவில் தான் இருக்குது. ஆர்ஓசி ஆர்ஓஇ 2 டீசெண்டாக இருக்குது. பேஸ் வேல்யூ 5 இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பிளச்சிங் வச்சிருக்காங்க. கடன் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. பெக் ரேஷியும் கம்மியாக இருக்குது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் பவர் ப்ரொடியூசரு. ரெனியூபிள் எனர்ஜி, ஹைப்ரிட் பவர் எல்லாத்தையுமே சோலார் அண்ட் விண்டு பவரில் தான் அவங்க இருக்காங்க. இந்த ஸ்டாக்கோடைய ரிசல்ட்டை பார்த்துலாம். ரிசல்ட் வந்து பாருங்கள், டிசம்பரில் 663 கோடி சேல்ஸ் கூடி இருக்குங்க. நெட் ப்ராஃபிட்டும் கூடி இருக்குது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் கூடி இருக்குது. நெட் ப்ராஃபிட்டும் கூடி இருக்குது. இயர் ஆன் இயர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டினியூ க்ரோ இருக்குங்க. காம்பவுண்ட் சேல்ஸ் க்ரோத் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸில் 96%. காம்பவுண்ட் ப்ராஃபிட் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸில் 95. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி நல்லாயிருக்கு. கடன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்குது. அதாவது கடனுக்கு ரிசர்வுக்கும் கீழே இருக்குது. ஆனால் 1% கீழே தாங்க இருக்குது. நம்ம மேலே பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸில் தான் இருக்குது. டெப்டார் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சிருக்காங்க. அது நல்ல விஷயம். கேஷ் கன்வர்சேஷன் குறைச்சிருக்காங்க, நல்ல விஷயம். ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு குறைச்சிருக்காங்க. எஃப்ஐயும் கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. டிஐயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாக்கோடைய நம்ம சார்ட்டை பார்த்துடலாம். கேபிஐ கிரீன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நிறைய நண்பர்கள் கேட்ட ஸ்டாக் எந்த ஸ்டாக்கும். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு சப்போர்ட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நல்ல அப் ட்ரெண்ட் போன ஸ்டாக்கு தான். இதோடைய சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2025 ஜனவரியோடைய சப்போர்ட்டு தான். அந்த சப்போர்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 ஸ்டாக்கு பார்த்துக்க நண்பர்களே. இந்த 7 ஸ்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்த ஸ்டாக்கு தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 52 வாரம் லோவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நல்ல ரிசல்ட் கொடுத்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நிலவரம் சரியில்லை. ஏன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா இறங்கிக்கிட்டே இருக்குது. எப்போ ஒரு புல் மார்க்கெட் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்லாம் நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா ரிசல்ட்டு நல்லா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இபிஎஸ் நல்லா குரோ ஆகுது. இது என்னுடைய வியூ தான். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ரெக்கமெண்டேஷனோ எந்த ஒரு பைக்காலோ கிடையாது. இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காண்டி தான். நீங்கள் எந்த ஒரு ஸ்டாக்கை வாங்குறதாலும் நல்ல ஒரு செபி ரிஜிஸ்டரை கேட்டு முடிவு பண்ணிக்கோங்க. நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அப்படியே லைக் பண்ணி தட்டி விடுங்க. இன்னொரு அருமையான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய டவுட்டை. அந்த எல்லா கமெண்ட்டுக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கேன். நன்றி நண்பர்களே.